ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆல்ஃபபெட் பிரமிட் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் ஆகுறதுன்றதை பார்த்தோம். ஸோ ஏபிசிடி இதுவும் ஆல்ஃபபெட் பிரமிட் தான், இதுவும் ஆல்ஃபபெட் பிரமிட் தான். ஸோ லாஸ்ட் வீடியோவிலே நம்ம இந்த பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அதுக்கான லாஜிக் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதே மாதிரி தான், ஆனால் ஒரு பேட்டர்னில் மட்டும் சின்ன சேஞ்ச். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஏபி பிபி, இன் தேர்ட் லைன் சிசிசி அண்ட் இன் ஃபோர்த் ஐட்ரேஷன் டிடிடி இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கான லாஜிக் இருக்குது இல்லைங்களா, அதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஒரு சின்ன சேஞ்சஸோட. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ டேரெக்டாக பார்க்குறவங்களுக்காக நான் இந்த பிரமிட்கான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ கொடுத்துட்றேன். அதில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோன்றத பண்ணால் இந்த பிரமிட் நமக்கு கிடைக்குன்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிரமிட் நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெஸ்டட் ஃபார் லூப் வச்சு தான் நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அவுட்டர் ஃபார் லூப் எதுக்காகனா ரோ ஐட்ரேஷனுக்கு i is equal to 0, i less than or equal to இங்கே எத்தனை ரோ 1 2 3 4. ஸோ i is less than or equal to 3 and i plus plus. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னர் ஃபார் லூப் j is equal to 0, j less than or equal to i. ஏன் ஐன்னு நான் கொடுக்குறேன்னா இன்ஸ்டெட் ஆஃப் 3னா, ஏன்னா வந்து எனக்கு இந்த ரோவில் வந்துட்டு 1 டைம் பிரிண்ட் ஆகணும், இந்த ரோ 2 கேரக்டர்ஸ், இந்த ரோ 3 கேரக்டர்ஸ், இந்த ரோ 4 கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ வந்துட்டு இப்போ இங்கே 0ன்னு வர்றப்ப எனக்கு இந்த ஃபஸ்ட் ரோவில் 0th ரோன்னு வச்சுக்கோங்களேன். 0th ரோ, ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஸோ 0th ரோவில் 1 மட்டும்தான். ஸோ i equal to 0, j is equal to 0. ஸோ ஐயோட ஐ எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் மட்டும் தான் ஜே லூப் ஐட்ரேட் ஆகணும். ஸோ அதனால தான் 0. இப்போ அடுத்த ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா i equal to 1ன்னு ஆகிடும். அதே மாதிரி j is equal to 0 1 2 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐட்ரேஷனில் i is equal to 2ன்னு வரும். அதே மாதிரி 0 1 j is equal to 0 1 2. ஸோ திஸ் j is completely dependent on i. ஸோ அதனால தான் அந்த ரீசனுக்காக தான் இங்கே வந்துட்டு j is less than or equal to iன்ற கண்டிஷன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் திஸ் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா ASCII வேல்யூஸை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏவோட ASCII வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 65. கேபிட்டல் ஏவோடது 65, ஸ்மால் ஏவோடது 97. ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு இந்த இடத்துல இது நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ கேபிட்டல் ஏபிசி வச்சு சொல்கிறேன். நீங்கள் ஸ்மால் ஏபிசிக்கான லாஜிக் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65, பிக்கு வந்து 66 அண்ட் சிக்கு வந்து 67. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எனக்கு இங்கே 65ல் என்ன கேரக்டர் இருக்கோ, இங்கே ஃபஸ்ட்டு எனக்கு ஏ பிரிண்ட் ஆகிறதுனால 65ன்னு போடுறேன். ஸோ இங்கே இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 65 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு ஏ பிரிண்ட் ஆகணும். அண்ட் எனக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஏ எனக்கு கேரக்டர் அட் ஏல இப்போ 65 இருக்குது. அப்போது கேரக்டர் அட் 65னா கேரக்டர் அட் ஆஸ்கியோட 65ஓட ஆஸ்கி வேல்யூ ஏ. அப்போது கேரக்டர் அட் 65னா ஏ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் எனக்கு ஏ பிரிண்ட் ஆகணும், செகண்ட் டைமில் எனக்கு ஏவும் பியும் பிரிண்ட் ஆகணும், தேர்ட் டைமில் ஏபிசி. ஸோ அப்போது வந்துட்டு எனக்கு இந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும். ஒவ்வொரு டைமும் ஜே ஐட்ரேட் பண்ணுறப்ப எனக்கு இந்த வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வர்றதுனால ஜே டைம்ஸ் தான் இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதனால் நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தாலே இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன், ஏன் ஜே ஆட் பண்ணுறன்றது. அதுதான் இங்கே நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், எதனால ஜே ஆட் பண்ணுறோன்றது. ஏன்னா வந்துட்டு இங்கே ஃபஸ்ட் ரோவில் ஒரு ஐட்ரேஷன், அப்போ ஜே வந்து ஒரு ஐட்ரேஷன் தான் நடக்கும். ஸோ அதனால் இப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கிறப்ப 65 + 0 65. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஐட்ரேஷன் எடுத்துக்கோங்களேன், i equal to i வேல்யூ நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஸ்மால் ட்ரேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ i ஜே அண்ட் தென் பிரிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ i வேல்யூ 0வாக இருக்குது, ஜே வேல்யூ 0வாக இருக்கிறப்ப எனக்கு லெஸ் தென் ஆர் இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். அடுத்தது ஜே 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ஈக்குவல் டு 0. ஸோ ட்ரூ. எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், 65. ஏல ஆல்ரெடி நான் 65 டிஃபைன் பண்ணியிருக்கேன். 65 + ஜேவோட வேல்யூ 0. ஸோ
ஸோ 65 + 0 65ன்னு பிரிண்ட் ஆகணும். அப்போ கேரக்டர் அட் 65னா எனக்கு கேபிட்டல் ஏ பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே இஸ் I0 J1. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 less than or equal to 3 condition true, but J1 less than or equal to 0 condition false ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த பார்ட் ஒர்க் ஆகாது. இங்கே எக்ஸிட் ஆகிடும் லூப்பு. நெக்ஸ்ட்டு I equal to 1ன்னு மாறிடும். ஸோ 1ன்னு இருக்கிறப்ப ஸோ I is equal to 1ன்னு இருக்கிறப்ப J is equal to 0ன்னு வரும். அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 0 less than or equal to 1 condition true. எனக்கு இந்த இடத்துல 65ன்னு பிரிண்ட் ஆகிடும், which is A. நெக்ஸ்ட் வந்து 1 1ன்னு ஆகும். J இன்க்ரிமெண்ட் ஆகும், 1ன்னு ஆகும். ஸோ 1 less than or equal to 1 equal to 1 condition true. இப்போ இங்கே 65 இருக்கு. 65 plus J ஓட வேல்யூ 1. ஸோ 65 plus 1 66. ஸோ 66 இங்கே பிரிண்ட் ஆகிடும். 66 ஓட ASCII என்னன்னு பார்த்தீங்கன்னா B. ஸோ அடுத்தது 1 2 J இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு 2 ஆகிடும். 2 greater than less than or equal to 1 condition false. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒர்க் ஆகாது. சேம் வே 2. ஸோ I equal to 1லேருந்து என்னென்ன ஆகும்? இன்க்ரிமெண்ட் ஆகும், 2ன்னு ஆகும். ஸோ J equal to 0ன்னு வரும். ஸோ 2 less than or equal to 3 condition true. ஸோ நமக்கு இங்கே 2 less than or equal to 0 less than or equal to 2 condition true. ஸோ எனக்கு இங்கே A 65 இருக்கும். 65 Aல ஆல்ரெடி 65 இருக்குது. 65 plus 0 65. ஸோ எனக்கு A பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 1 J மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ J is equal to 1. ஸோ 1 less than or equal to 1 condition true. ஸோ 65 plus 1 66 பிரிண்ட் ஆகும். J ஓட வேல்யூ 1 இல்லைங்களா? ஸோ Bன்றது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 2 2. ஸோ I 2ன்னு ஆகும். 2 ஈக்குவல் டு 2 கண்டிஷன் ட்ரூ. ஸோ 67 பிரிண்ட் ஆகும். 67 அதோட ASCII வேல்யூ 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 3ன்னு ஆகும். இந்த இடத்துல வந்து 3ன்னு வர்றப்ப 3 less than or equal to 2 கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ இந்த இடத்துல எதுவும் பிரிண்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா I equal to 3. 3 J is equal to 0ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம். ஸோ 0 less than or equal to 3 condition true. ஸோ எனக்கு 65 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 3 1. 3 1ல் பார்த்தீங்கன்னா 1 less than or equal to 3 condition true 66. 3 2ல் 2 less than or equal to 3 condition true 67. 3 3 3 equal to 3 condition true 68. ஸோ இதோடது A B C D. ஸோ நெக்ஸ்ட்டு 3 4 வரும். 4 less than or equal to 3 condition false. ஸோ இது ஐட்ரேட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இந்த 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 ஆல்ஃபபெட் இந்த பிரமிட்கான ஸோ இந்த 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 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே A நெக்ஸ்ட் AB நெக்ஸ்ட்டு ABC நெக்ஸ்ட் ABCD இதுதான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ A நெக்ஸ்ட் AB இதுக்கப்புறம் ஒரு நியூ லைன் இங்கே நம்ம கொடுப்போம். ஸோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் எல்என் கொடுப்போம். ஸோ பிரிண்ட் எல்என் கொடுத்தா நமக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு A பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் AB அதுக்கப்புறம் ABC அதுக்கப்புறம் ABCD இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுதான் இந்த பிரமிட்கான லாஜிக். பட் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு 65 வரணும். ஆனால் அடுத்த இடத்துல எனக்கு 66 66 வரணும். ஏன்னா பியோட ASCII 66 இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 65 வரணும், அப்புறம் 66 66 வரணும், அப்புறம் 67 67 67 வரணும். அடுத்தது 68 68 68 68 எப்படி வரணும். அப்போ எனக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும். அப்போ இந்த இடத்துல நான் J ஆட் பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு மட்டும்தான் கரெக்டாக வரும். செகண்ட் ஐட்ரேஷனுக்குலாம் எனக்கு இந்த லாஜிக் வந்துடும். ஆனால் எனக்கு இங்கே இடத்துல வந்து 65 வரக்கூடாது. நமக்கு இங்கே 66 தான் வரணும். அப்போது நான் இந்த இடத்துல இதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது எனக்கு சரி வராது.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரக்டர் 65னா எனக்கு 65 பிரிண்ட் ஆகிடும், ப்ராப்ளம் இல்லை இந்த இடத்துல. இந்த இடத்துக்கு வர்றப்ப எனக்கு 65 பிரிண்ட் ஆகக்கூடாது, 66. அப்போ இந்த லூப் எனக்கு எங்கே முடியுதோ அதுக்கப்புறம் தான் இந்த லூப், இந்த இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன ஆகணும், ஏவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதனால் அந்த ஃபைனல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அப்புறம் நியூ லைனுக்கு பிரிண்ட் எல்என் கொடுத்து நியூ லைன், அதுக்கு முன்னாடி, அதாவது அவுட்டர் ஃபார் லூப்க்கு முன்னாடி இன்னர் ஃபார் லூப்க்கு அப்புறம் எனக்கு அந்த ஏ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆனால் போதும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும், 00ன்னு இருக்கிறப்ப 00ன்னு இருக்கிறப்ப எனக்கு 65ன்னு வரும். ஓகே, இந்த இந்த 65 எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 0 1. அப்போ இந்த இடத்துல இந்த ஃபார் லூப் முடிஞ்சு வெளியில் வர்றப்ப எனக்கு வந்து ஏ வேல்யூ 66ன்னு ஆகிடும். ஸோ இப்போ ஏல என்ன இருக்குது, 66 இருக்குது. அப்போ 66 இருக்கிறப்ப எனக்கு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் 65 அடுத்த ஐட்ரேஷன் 00 வர்றப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், 66 பிரிண்ட் ஆகும். அதே தான் திரும்பவும் அடுத்து J11 இருக்கிறப்பையும் 66 தான் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சிடும், ஏ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும், 66லேருந்து 67 ஆகிடும். ஸோ அப்போ அகெயின் 20 வர்றப்ப எனக்கு இந்த இடத்துல 67 வரும். ஸோ எனக்கு சி பிரிண்ட் ஆகிடும். இந்த இடத்துலையும் எனக்கு 67, அகெயின் அடுத்த ஐட்ரேஷனும் 67 வரும். இந்த இடத்துல சி பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வர்றப்ப அகெயின் இந்த இன்னர் ஃபார் லூப் முடிகிறப்ப ஏ வேல்யூ 67லேருந்து 68 ஆகிடும். ஸோ 68 ஆகிறப்ப இங்கே ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிறப்பே எனக்கு 68 வரும். அகெயின் டி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 68 அகெயின் டி பிரிண்ட் ஆகும். இங்கேயும் 68 டி பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கும் இந்த பிரமிட்க்கும் இந்த பிரமிட் அட்டைன் பண்ணுறதுக்கு இதோட ப்ரோக்ராமை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் வித் த ஸ்மால் சேஞ்சஸ். இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங் ஜே வி ஆர் எலிமினேட்டிங் தட் ஜே. அண்ட் ஒன் மோர் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ஏவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான கோடிங் லாஜிக் நம்ம பார்த்துடலாம். இம்ப்ளிமெண்டேஷன் நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ஃபபெட் பிரமிட்னு கொடுத்துக்கிறேன். 1 finish. So as usual int a is equal to 65. Next outer for loop கொடுத்துக்கிறேன். int I is equal to 0, I less than or equal to 3, I plus plus. For inner for loop கொடுத்துக்கிறேன். int j is equal to 0, j is less than or equal to I, j plus plus. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் எல்என் கிடையாது, பிரிண்ட் கொடுத்துக்கிறேன். இன்றைக்கி என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் அட் a. Instead of a plus j I am giving it as a. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து a இன்க்ரிமெண்ட் ஆகணும். அகெயின் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்காகனா நியூ லைனுக்காக.
ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ, பிபி, சிசிசி, சிசிசி, டிடிடிடி. ஸோ இதே வந்துட்டு நான் இங்கே எனக்கு ஒரு ஸ்பேஸ் வரணும்னா ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதே லாஜிக் தான் நம்ம அந்த ப்ரோக்ராமுக்கும் யூஸ் பண்ணியிருந்தோம். இன்ஸ்டட் இங்கே ப்ளஸ் ஜே, இங்கே ப்ளஸ் ஜே கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல நம்ம எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு இந்த பேட்டர்ன் பிரிண்ட் ஆகும். ஏ, ஏபி, ஏபிசி, ஏபிசிடி. ஸோ நம்ம அதே இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த ப்ரோக்ராமே தான் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு சின்ன பேட்டர்ன் மட்டும் மாற்றி, ஸோ இந்த இடத்துல ஜே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஏவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணால் தான் இந்த லாஜிக் நம்ம எங்கே கொடுக்கணும், ஸோ இந்த பிரிண்ட் எல்லனுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா, இல்லை அவுட்டர் ஃபார் லூப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு நம்ம லாஜிக்காக ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு அந்த பேட்டர்ன் வருமா இல்லை எப்படி வரும். இந்த மாதிரி நம்ம சப்போஸ் இங்கே வந்து ஏ ப்ளஸ் ஜேன்னு கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கண்டினியூஸாக அந்த நமக்கு 65 அடுத்த ஐட்ரேஷனில் வந்து 65 + 6 அந்த முடிச்ச இடத்துலேருந்தே வரும். இதோட அவுட்புட் பாருங்களேன், ஏ, பிசி, சிடிஇ இந்த மாதிரி கூட நமக்கு கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு அதுக்கப்புறம் நம்மளே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணி பார்த்து நம்ம அந்த அவுட்புட் நமக்கு அட்டைன் ஆகுதா அப்படின்றத ஸோ ஏன்னா இது நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ணது. இந்த இடத்துல நான் ஜே கொடுத்து அப்படி பண்ணி பார்த்தா எனக்கு இந்த பேட்டர்ன் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 2 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இன் pyramid, alphabet pyramid. இதுதான் வந்துட்டு இந்த 2 patterns. This is all about this video. Thank you.